Hello everyone, welcome to this lecture on Karl Pearson rank correlation method. போன கிளாஸில் காரல் பியர்சன் ரேங்க் கார்லேஷன் மெத்தனுடைய தியரி பார்ட் பார்த்துருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை இந்த செக்ஷனில் பார்க்கலாம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் ரீகால் த ஃபார்முலாஸ். ரேங்க் கார்லேஷன் மெத்தடில் 2 ஃபார்முலா இருக்குது. அந்த 2 ஃபார்முலாவும் எப்படி அப்ளை பண்ணணுன்றது ட்ரிக் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோவில் பார்க்கலாம். When solving Pearson rank correlation method, keep in mind the following things. When x and y values are small, use the following formula. When x and y values are large, assume arbitrary value in x and y, then apply this formula. If the width between the values of the variable are not equal, then take c equal to 1 and d equal to 1. Thank you. Example 1. The following data gives the heights of the father and his eldest son. Compute the correlation coefficient between the heights of the fathers and son using Karl Pearson method. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோவில் அப்பானுடைய ஹைட் இருக்குது, செகண்ட் ரோவில் சன்னுடைய ஹைட் இருக்குது. இப்போ அப்பானுடைய ஹைட் 65 சென்டிமீட்டர்னால் பையனுடைய ஹைட் வந்து 67 சென்டிமீட்டர்ஸ். அப்பானுடைய ஹைட் 66னா பையனுடைய ஹைட் வந்து 68, அப்பானுடைய ஹைட் 67னா பையனுடைய ஹைட் வந்து 65. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவ்லையும் வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. 65, 66, 67 வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. அது கரஸ்பாண்டிங்காக செகண்ட் ரோவ்லையும் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்பா அவனுடைய ஹைட் அதிகமாக இருந்தால் பையனுடைய ஹைட்டும் அதிகமாக இருக்கும் கொடுத்துருக்கூடிய இந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கு. இதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக் இல்லை, காரல் பியர்சன் மெத்தடை வந்து அப்ளை பண்ணுறோம், ரேங்க் கார்லேஷன் மெத்தட். So let x be the height of the father and y denote the height of a son. The data is on the ratio table. We use the Karl Pearson method. Karl Pearson மெத்தடுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இல்லை எக்ஸ்னுடைய வேல்யூ எழுதிட்டு அதே மாதிரி ஒய்னுடைய வேல்யூ. இப்போ நார்மலாக இதில் எக்ஸ்னுடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எழுதுறேன், எக்ஸ்ஐ ஸ்கொயர், அடுத்தது ஒய்னுடைய மதிப்பு ஸ்கொயர் ஒய்ஐ ஸ்கொயர், அடுத்தது எக்ஸையும் ஒய்ஐயும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுறோம். இந்த வேல்யூஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸ்ஐ எல்லாத்தையுமே சம் பண்ணி எழுதிக்கிறோம், அது 544. சிமிலர்லி ஒய்ஐனுடைய மதிப்பு எல்லாத்தையுமே இங்கேயும் சம் பண்ணி எழுதிக்கிறேன். இது வேறு எதுவும் இல்லை, கொடுத்துருக்கூடிய இது அப்பானுடைய ஹைட் எக்ஸ்ஐ, இது ஒய்ஐன்றது கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய பையனுடைய ஹைட். அடுத்தது எக்ஸ்ஐ ஸ்கொயர் 65 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 65 ஸ்கொயர் பண்ணால் 425. அடுத்தது 66 ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அடுத்தது 67 ஸ்கொயர் பண்ணி எழுதுறீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டு இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதும்போது 37,000 × 28 and 028. அடுத்தது ஒய்ஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ, ஒய்ஐயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதினா 38,132 வந்து கிடைக்குது. அடுத்தது எக்ஸ்ஐயும் ஒய்ஐயும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். எக்ஸ்ஐனுடைய வேல்யூ ஒய்ஐனுடைய வேல்யூ 65 × 67, 66 × 68, 67 × 65, 67 × 68. இது எல்லா வேல்யூ மல்டிஃபிகேஷன் எழுதிட்டு இது எல்லாத்தையும் சம் பண்ணி எழுதுகிறோம். இப்போ கொடுத்துருக்கூடிய நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. என்னுடைய வேல்யூ 8. இப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ஐ ஒய்ஐனுடைய சமேஷன் எழுதுகிறோம். அடுத்தது சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ, சமேஷன் ஆஃப் ஒய்ஐ, இப்போ ரூட் ஆஃப் என் இன்ட்டு என்னுடைய வேல்யூ 8, சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னுடைய வேல்யூ, சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயை த ஹோல் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 544, அது ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஆஃப் என் இன்ட்டு என்னுடைய வேல்யூ வந்து 8, சமேஷன் ஆஃப் ஒய்ஐ ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ஒய்ஐ த ஹோல் ஸ்கொயர்.
ஆர்னுடைய மதிப்பு இருக்குது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 0.603 கிடைக்கிது. இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவ்லி கார்லேட்டட், ரெண்டுமே ஒரே சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது ரெண்டும் ஒரே சமயத்தில் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அப்பானுடைய ஹைட் அதிகமாக இருந்தாலும் கொடுத்துருக்கூடிய டேட்டாவுக்கு பையனுடைய ஹைட்டும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதுவே ஷார்ட்கட் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் சீரீஸில் மிடில் இருக்கக்கூடிய ஏனுடைய வேல்யூவை நான் 8 எடுத்துக்கிறேன். அடுத்து ஒய் சீரீஸில் இப்போ 69 வந்து அப்சியூம்டு வேல்யூவை 69 வந்து எடுத்துருக்குறாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது xi மைனஸ் ஏ -3 -2 -1 இதுக்கு எதுக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. அதனால் நாம் சிங்கிற வேல்யூவில் டிவைட் பண்ண முடியாது. அதனால் சியினுடைய மதிப்பு 1, அதேமாதிரி டியினுடைய மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஏதாவது காமன் வேல்யூ, இப்போ ஒரு வேளை நீங்கள் -6 -4 -2ன்னு இருந்ததுன்னா, அதேமாதிரி 0 2 4 6ன்னு இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ சியினுடைய மதிப்பு 2ன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி காமன் ஃபேக்டர் இல்லாத பட்சத்தில் சியினுடைய மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி ஒய்ஐலையும் அதே சுச்சுவேஷன் தான். ஏன்னா -2 -1 -4 -1 3 எதுக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. காமன் ஃபேக்டர்னால் எல்லா வேல்யூவும் பர்டிகுலராக ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். அது மாதிரியான சுச்சுவேஷன் ஒய்ஐலையும் கிடையாது. அதனால் டியினுடைய மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ui ஸ்கொயர், xiலேருந்து 68 கழிக்கும், அது ui ஸ்கொயர் பண்ணி எழுதுறது 914. அடுத்தது vi ஸ்கொயர், viனுடைய ஒரு வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன் vi ஸ்கொயர். அடுத்தது uiயும் viயும் மல்டிஃபிகேஷன் -3 × -2 +6 -2 × -1 +2 -1 × -4 +4 -1 × -1 வந்து +1 0 × 3 0 1 × 3 வந்து 3. இப்போ இதுலேயும் வந்து சமேஷன் ஆஃப் ui தேவை, சமேஷன் ஆஃப் vi தேவை, அடுத்தது யார் தேவை, ui ஸ்கொயர் vi ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் ஆஃப் ui இன்ட்டு vi தேவை. இதில் என்னுடைய மதிப்பு அதே 8, ui vi இருக்க வேண்டிய இடத்துல சமேஷன் ஆஃப் ui viனுடைய வேல்யூ 24, சமேஷன் ஆஃப் uiனுடைய வேல்யூ வந்து 0, சமேஷன் ஆஃப் viனுடைய வேல்யூ வந்து 0, சமேஷன் ஆஃப் ui ஸ்கொயருடைய வேல்யூ வந்து 36, சமேஷன் ஆஃப் ui த ஹோல் ஸ்கொயர் 0 ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது n இன்ட்டு சமேஷன் ஆஃப் vi ஸ்கொயருடைய வேல்யூ 44, அதையும் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் பொழுது மேலே ரெண்டுமே வந்து 0 ஆகிடுது. 8 × 24 அதே 0.603. இப்போ போன மெத்தடில் வேல்யூஸ் எல்லாமே பெரிய வேல்யூ வந்து அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதும்போது பிக் டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிது. ஆனால் இதில் மிடில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ அசியூம் பண்ணி எழுதி சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே சின்னதாக கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சரும் ரெண்டு கேஸ்லேயும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 0.603ங்கிற ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. The correlation coefficient computed by using the direct method and shortcut method are the same. இப்போ இதனால் நீங்கள் எக்ஸனுடைய மதிப்பு வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது ஸ்மால் வேல்யூவாக இருந்ததுன்னா முதல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸனுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பெட்டர் நீங்கள் ரெண்டாவது ஃபார்முலா ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். In the example, the following are the marks scored by 7 students in 2 tests in a subject. Calculate the coefficient of correlation from the following data and interpret it. For marks in test 1, marks in test 2, 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ முதல் ஸ்டூடெண்ட் மார்க் 1 டெஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு இது மேக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் மேக்ஸில் 12 மார்க்கும், செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸில் 14 மார்க்கும், அதேமாதிரி ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் 9 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 8 மார்க்கு, மூணாவது ஸ்டூடெண்ட் எவ்வளோ இருக்குது, மேக்ஸில் 8, ஃபிசிக்ஸில் 6, இதுமாரி எடுத்துகிட்டு இருக்கலாம். இப்போ இதிலேருந்து இந்த 2 டெஸ்ட் மார்க்கும் ஏதாவது கார்லேஷன் இருக்கா, அதாவது 2 டெஸ்ட்லேயும் ஒரே மாதிரி மார்க் எடுத்துருக்கானா, அல்லது இப்போ ஒரு டெஸ்ட்டில் மார்க் அதிகமாகணும், இப்போ உதாரணத்துக்கு 50 மார்க் வாங்கியிருக்கிறான்னா இதுலேயும் அதுக்கு இப்போ 45 46 அது மாதிரி மார்க் இன்னொரு சப்ஜெக்டில் எடுத்துருக்கணும். இப்போ ஒன்று 50ன்னு இன்னொன்று 20ன்னு இருந்ததுன்னா அப்போ அது என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த 2 டெஸ்ட்லேயும் ஒரே விதமான மார்க் எடுத்துருக்காங்களான்றதை பார்க்கணும். xiனுடைய மதிப்பு எழுதியிருக்கிறேன். அடுத்தது yi வந்து செகண்ட் காலம், xi ஸ்கொயர், இது எல்லாமே எக்ஸனுடைய மதிப்பு எல்லாமே சின்னதாக இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிறேன். xi வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144, 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81, 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64, 10 ஸ்கொயர் பண்ணும்போது 100. அடுத்தது yi ஸ்கொயர், yiனுடைய வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்தது xையும் yையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுகிறேன். இந்த வேல்யூ எல்லாமே எழுதியாச்சு.
இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ, சமேஷன் ஆஃப் ஒய்ஐ, சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய்ஐ ஸ்கொயர், அடுத்தது சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இன்ட்டு ஒய்ஐ. இது எல்லா இடத்தையும் கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 7 டேட்டா இருக்குது. என்னுடைய மதிப்பு 7. பண்ணலாம் 1 2 3 4 5 6 and 7. என்னுடைய வேல்யூ வந்து 7. சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மதிப்பு, சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ வேல்யூ, சமேஷன் ஆஃப் ஒய்ஐனுடைய வேல்யூ, அடுத்து சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் ஒய்ஐ ஸ்கொயர், அடுத்து சமேஷன் ஆஃப் ஒய்ஐ த ஹோல் ஸ்கொயர். இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்பொழுது 0.95. இப்போ 0.95னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. இது ஒரு பர்ஃபெக்ட் கார்லேஷன். ஆர்னுடைய மதிப்பு ஒன்றுனா அது பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷனாக இருக்கும். தேர் இஸ் ஏ ஹை பாசிட்டிவ் கார்லேஷன் பிட்வீன் டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2. தட் இஸ் those who perform well in test 1 will also perform in test 2. யார் ஒருத்தன் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா பண்ணியிருக்கோம் அவங்க கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா செகண்ட் டெஸ்ட்லேயும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண. அண்ட் தோஸ் ஹூ பர்ஃபார்ம் புவர் இன் டெஸ்ட் 1 வில் பர்ஃபார்ம் புவர் இன் டெஸ்ட் 2. அப்போ ரெண்டும் இது பாசிட்டிவ்லி கார்லேட்டர் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் மார்க் அதிகமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்லேயும் மார்க் அதிகமாக வாங்க. இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஃபஸ்ட் டெஸ்ட்டில் மார்க் கம்மினா செகண்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு மார்க்கு கம்மியாக வரும். இப்போ இதில் வந்து இதனால் நம்ம பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாமே இதுக்கு ஏன் நம்ம காரல் பியர்சன் ரேங்க் கார்லேஷன் மெத்தட் இவ்வளோ பெரிய இது போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நம்மளுக்கு சிம்பிளான ப்ராப்ளம் கொடுத்துங்க. என்னுடைய மதிப்பு 7, என்னுடைய மதிப்பு 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவே ஒரு 100 டேட்டா இருக்குது. இதுவே நான் சொன்ன மாதிரி இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாம் இப்போ 8 செக்ஷன்ஸ்க்கும் இப்போ மெக்கானிக்கல் அடுத்தது சிவில் இப்போ 2 கிளாஸ்லேயும் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 540 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இப்போ மேக்ஸில் எடுத்துருக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மேக்ஸில் அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்களோ அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபிசிக்ஸில் அதிகமாக எடுத்திருக்காங்களான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வேல்யூ எல்லாமே பிளாட் பண்ணி ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சி பாசிட்டிவாக வந்ததுன்னா அப்போ அந்த கொஷின் பேப்பரை பொறுத்து அவங்க கொடுத்துருக்க இந்த 2 கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அவன் மார்க் அதிகமாக வாங்கியிருந்தான்னா செகண்ட் டெஸ்ட்லேயும் அவன் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கலான்றது ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். இது நம்ம ஸ்மால் நம்பர் ஆஃப் வேல்யூஸை பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும். இப்போ ஒரு லார்ஜ் கிளாஸ்க்கு இதை அனலைசிஸ் பண்ணும்போது இதனுடைய பவர் என்னன்றது நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதே ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பையர் இருக்கான 2 ப்ராடக்ட் ஒரே கம்பெனிலேருந்து 2 ப்ராடக்ட் வருதுன்னா 2 ப்ராடக்ட்டையும் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை இந்த கார்லேஷன் மெத்தடை வச்சு ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடியும். இது பிகினிங் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி இது வைட் ரேஞ்ச் ஈவன் இது சைக்காலஜிலாம் நிறைய இந்த கார்லேஷன்ஸ் அனாலிசிஸை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Thank you so much.